சல்யூட் டு இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்கிற வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வார்ன்றது போயிட்டுருக்கு. ஸோ நேற்றுக்கு பாகிஸ்தான் பண்ண வார்க்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுத்துச்சு, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வார் ஃபஸ்ட்டு பஹல்காம்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதே பாகிஸ்தான் தான். ஸோ அதுக்கான பதிலடியை நம்ம கொடுத்துட்டோம். அப்போயே இந்த வார் முடிச்சிருக்கலாம். பட் நேற்று மறுபடியும் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வார்ன்றது பண்ணாங்க. சாதாரணமான பெரிய ஒரு வாருங்க. லைக் இந்த மிசைல்ஸ், ட்ரோன்லாம் வச்சு பயங்கரமான ஒரு வார்ன்றது அவங்க பண்ணாங்க. ஸோ இதனால் பாகிஸ்தானுக்கு ஏதாச்சும் ஃபேவராக நடந்திருக்கா ப்ரோ? என்ன நடந்துச்சு பாகிஸ்தானுக்கு ஃபேவராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பொருள் சாஞ்சிருக்கு. அவங்க பண்ண அட்டாக்கு அவங்க ஃபேவராக நடந்துட்டு மட்டும்தான். அப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் ஆர்மி சும்மா இருப்பாங்களா? ஸோ நம்ம ஒன்றும் வாலண்டியராக போய் அட்டாக் பண்ணல. ஸோ அவங்க கொடுத்த அட்டாக்கு நம்ம பதிலடி தான் கொடுத்துருக்கோம். பெஸ்ட்டுங்க. ஆனால் இந்தியன் ஆர்மி உண்மையாக சொல்லப்போனால் பெஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஆர்மி வேறு எந்த கண்ட்ரி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. அவங்க கொண்டு வந்தாங்களே ட்ரோன், அது சாதாரண ட்ரோன்லாம் இல்லைங்க. பறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்ஸ் கரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி, ட்ரோன் எங்கே பறக்கூட அங்கே கரெக்டாக புல்லட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அந்த ட்ரோன் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. லைக் ட்ரோன் பறக்க புல்லட்ஸும் அட்டாக் ஆகிற மாதிரி தான் அந்த ஒரு வாரே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியன் ஆர்மி அவங்க எடுத்துகிட்டு வந்த எல்லா ட்ரோன்ஸையும் சரி மிசைல்ஸையும் சரி அடித்து தூக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த ட்ரோன் எங்கே பறக்கூடோ கரெக்டாக அந்த இடத்த பார்த்து அவங்க ஷூட் பண்ணி அந்த ட்ரோனையும் பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெட்டு சாதாரண வீட்டில் பாகிஸ்தானு பத்தான்கோட்குள்ளே வந்துட்டாங்க. லைக் பஞ்சாபில் இருக்க பத்தனுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜெட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, லைக் JF-17 சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஜெட்டே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. பின்ன ஜெட்டு உள்ளே வருது வாங்கப்பான்னு சொல்லுவா முடியும்? நீ வா உள்ள நான் ஒன்று பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி ஜெட்டே பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டாங்க. அது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. என்னென்னா ஒரு ஃப்ளைட் ஒன்று இருக்குது, AWACS. ஸோ அது அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. இந்தியன் ஆர்மி அந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம்னா அந்த ஃப்ளைட்டோட பர்பஸே பார்த்தீங்கன்னா இந்த வார் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த வாரை கண்காணிக்கிறது தான் அந்த ஃப்ளைட்டோடைய மெயின் வேலையை. ஏன்னா அப்போ ஈஸியாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியல, இங்கே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இது மட்டும் இல்லாமல் F-16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெட்டு. ஸோ அதோட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அந்த ஜெட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஒரு ஜெட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த முன்னாடி சொன்ன 2 விஷயம், இந்த ஃப்ளைட்டு அந்த JF-17 அந்த ஜெட்டை விட இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயங்க. இந்த ஒரு ஜெட்டையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அடித்து காலி பண்ணிட்டாங்க. இந்த ஜெட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அமெரிக்காவோட பாகிஸ்தானுக்கு ஐ திங்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்தியன் ஆர்மி பண்ண ஒரு அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் கொஞ்சம் பயந்து போயிட்டு தான் இருக்காங்க. ரீசன் பாகிஸ்தான் இப்படி பண்ணதால தான் இந்த ஜெட்டே இந்தியன் ஆர்மி காலி பண்ணுற அளவுக்கு இவ்வளோ இந்தியன் ஆர்மி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது. அது மட்டும் இல்லாமல் JD Vance அமெரிக்காவுடைய துணை அதிபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் இந்தியாவில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஹல்காம்ல அந்த அட்டாக்ன்றது நடந்திருக்கு. ஸோ அது இன்னொரு நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளுக்கு மாறிடுச்சு. ஏன்னா இப்போ அவர் இல்லாத அட்டாக் நடந்ததே இல்லை, இது தப்பு சொல்லிட்டு மாற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ அவர் இருக்கும்போது இந்த அட்டாக் நடந்ததால் இந்த அட்டாக்கு நாங்கள் தடை சொல்ல போகிறதில்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அவருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, ஆனால் நம்ம ரிப்ளைக்கு ஒரு அட்டாக் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவரும் இப்போ அதை புரிஞ்சிருப்பார் இல்லைங்களா. ஸோ இதுவே நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பண்ணது சாதாரண அடிலாம் இல்லைங்க, ரொம்ப பெரிய அடி தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து தம்சம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன நம்ம இடத்துக்கே வந்துருந்தாங்க இந்தியா நம்ம சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள்? தரமான ஒரு சம்பவம் இந்தியன் ஆர்மி நேற்று பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் லைக் கராச்சி. ஸோ எல்லாருக்கும் தெரியும் கராச்சி பாகிஸ்தானோ வணிக நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய நகரங்க. ஸோ அவ்வளோ பெரிய நகரத்தையே நம்ம போய் அட்டாக்ன்றது பண்ணியிருக்கோம்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இதுவும் ஒன்று. ஸோ அந்த கராச்சி அப்படின்ற ஒரு வணிக நகரத்தையே நம்ம போய் அட்டாக்ன்றது பண்ணியிருக்கோன்னா ரொம்ப பெரிய விஷயம் தாங்க அது. இப்போ என்னென்னா இப்போது பாகிஸ்தான் மறுபடியும் நம்ம வணிக நகரம் அது மும்பையில் இருக்கு இல்லைங்களா,
அங்கே மேபி அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸஸ் நானும் பார்த்தேன். ஸோ மேபி அவங்க மறுபடியும் நம்ம அவங்க வணிக நகரத்தை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வணிக நகரத்தை அவங்க அட்டாக் பண்ணுன்னா லைக் இந்த இடத்துல அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செலக்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிளான் தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ ஈஸியாக உள்ளலாம் வந்துட மாட்டாங்க. வந்தாலும் என்ன ஆகுன்றது பாகிஸ்தானுக்கு தெரியும். ஸோ இந்தியன் ஆர்மி சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு நியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இன்னொரு விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயங்களே ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம், ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. என்னென்னா அங்கே பாகிஸ்தான் அட்டாக் நடந்திருக்கு, அங்கே இருக்கிற மக்களும் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ என்ன இவங்க பாகிஸ்தானை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்தியா எடுத்துகிட்டு வந்த அத்தனை வெப்பன்ஸ், இந்தியா எவ்வளோ வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வராங்களோ அந்த வெப்பன்ஸை பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அவங்களுக்கே பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் பீப்புள் சொல்லியிருக்காங்க. லைக் அவங்களுக்குன்னா அங்கே இருக்கிற பயங்கரவாதிகள் அவங்க சொல்கிற ஐ திங்க் அதுதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கரவாதிகளுக்கே அவங்க அந்த பாதுகாப்பு தர முடியலன்னா மக்கள் எங்களுக்கு அவங்க எப்படி பாதுகாப்பு தருவாங்க, எங்களுக்கு அவங்க பாதுகாப்பை தரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று இந்தியன் ஆர்மி பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள். ஸோ ஐ திங்க் இப்போது ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய இழப்புங்க. ஸோ பயங்கரமான அட்டாக். ஐ திங்க் இப்போ நம்ம கொடுத்த அடியிலே அவங்க எழுந்திரிச்சு வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவங்க அட்டாக் வந்தால் என்ன நடக்கும்ன்றது அவங்க இப்போ புரிஞ்சிருப்பாங்க. லைக் இதுதான் இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரென்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஐ திங்க் ஐபிஎல் இப்போதைக்கு நிறுத்திட்டாங்க. இந்த சீசன் ஐபிஎல் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏதோ சிஏ எக்ஸாம் சொன்னாங்க, அதே பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வார் போயிட்டுருக்காங்க, எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் மறுபடியும், ஏன்னா ரொம்ப பெரிய இழப்பு, முன்னாடி சொன்ன ரொம்ப பெரிய இழப்பு, மறுபடியும் அவங்க அட்டாக்லாம் வரமாட்டாங்க, வந்தால் என்ன ஆகுன்றது தெரியும். ஸோ நேற்று இதுதான் இந்தியன் ஆர்மி பண்ண ஒரு சம்பவம். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அட்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த மறுபடியும் பாகிஸ்தான் மறுபடியும் இந்தியா கூட வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.